SQL மூலம் தரவுகளை கையாளுது. ஏற்கனவே நம்ம வந்து 12ஆம் பாடத்தில் பார்த்துருக்கோம் SQL பற்றி. SQL வினோதம் இதில் வந்து SQL மூலம் தரவுகளை கையாளுது. ஃபர்ஸ்ட் அறிமுகம். ஒரு தரவுதளம் என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பாகும். தரவுதளம்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு. தரவுதளம் என்ற கூறு தரவுகளை அல்லது தரவுதளம் வேலைமை என்பதை குறிக்கும். பயனர்கள் தரவுதளத்துடன் தொடர்பு கொள்வதற்கான பயன்பாட்டு மென்பொருள் தரவுகளை மேலாண்மை அமைப்பாகும். பயனர்கள் தரவுதளத்திலிருந்து பயனர்கள், மனிதர்கள், சில நிரலர்கள்லாம் பயன்படுவாங்க. இப்போ வந்து நம்ம SQLite போயிடலாம். SQLite என்பது எளிய உறவுநிலை தரவுதள மேலாண்மை அமைப்பாகும். இது தரவுகளை வழக்கமான தரவு கோப்புகளாக கணினியின் உட்புற நினைவகத்தில் சேமித்து வைக்கலாம். பயன்பாடுகளில் தனியாக MySQL மற்றும் Oracle போன்ற சேவையக தரவுதளங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக இது பயன்பாடுகளுடன் ஒன்றிணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேகமாகவும் மிகுந்து சோதிக்கப்பட்டதாகவும் மற்றும் நெகிழ்வானதாகவும் உள்ளதால் SQLite வேலை செய்வது எளிதாகும். SQLite-ற்காக பைத்தான் ஒன்றிணைந்த நூலகத்தை பயன்படுத்துகிறது. இப்போ SQLite வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு 3 படிநிலை வச்சுக்கிறாங்க. அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படிநிலை வந்து SQLite 3 இன்ஸ்டன்ஸ். ரெண்டாவது படிநிலை வந்து கனெக்ட் வழிமுறையை பயன்படுத்தி இணைப்பை உருவாக்கி தரவுதளத்தின் பெயரை இணைக்கவும். மூணாவது படிநிலை வந்து கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் என்ற கூற்றை பயன்படுத்தி கர்சர் என்ன பொருளை அனுப்பவும். அடுத்த பக்கம் படிநிலை 2 தரவுதளத்தை இணைத்தல் என்பது அணுக வேண்டிய தரவுதளத்தின் பெயரை அனுப்புதல் என்பதாகும். அவ்வாறு அனுப்பும்போது தரவுதளம் ஏற்கனவே இருக்குமாயின் அது இணைக்கப்படும். இல்லாவிடில் பைத்தான் கொடுக்கப்பட்ட பெயரின் ஒரு புதிய தரவுதளத்தை உருவாக்கும். படிநிலை 3 கர்சர் என்பது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாகும். இது தரவுதள பதிவுகளை இணைக்க பயன்படுகிறது. பைத்தானில் கர்சர் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அனைத்து கட்டளைகளும் கர்சர் பொருள் மூலம் மட்டுமே இயக்கப்படும். அடுத்து SQLite பயன்படுத்தி தரவுதளத்தை உருவாக்குகிறது. இப்போ SQLite பயன்படுத்திட்டு எப்படி நம்ம ஒரு தரவை உருவாக்கணும் அப்படின்றது பார்க்கணும். பின்வரும் எடுத்துக்காட்டில் SQLite 3 பயன்படுத்தி பைத்தானில் ஒரு தரவுதளத்தை எவ்வாறு இணைப்பது என்பதை விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் SQLite 3 உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஈக்குவல் டு SQL.connect academic.db. DB என்பது டேட்டாபேஸ் ஃபைல். கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன்.cursor. இதை வச்சு தான் நம்ம வந்து SQLite ப்ரோக்ராமை ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ SQLite அட்டவணையை உருவாக்குறதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து 12ஆம் பாடத்திலேயே பார்த்துருப்போம் அட்டவணையை எப்படி உருவாக்குறதுன்னு. ஒரு வெற்று தரவுதளத்தை உருவாக்கிய பிறகு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அட்டவணைகளை சேர்க்கலாம். அகாடமி என்ற தரவுதளத்தில் ஸ்டூடெண்ட் என்ற அட்டவணையை உருவாக்குவதற்கான SQL தொடரியல். SQL வந்து நம்ம ஏற்கனவே 12ஆம் பாடத்தில் பார்த்தோம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அதை வச்சு தான் நம்ம ஒரு அட்டவணையை உருவாக்குவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் SQLite கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல் நம்ம இன்டீஜரில் கொடுத்தோம். கமா நேமு கேரக்டரில் 20 சைஸ் கொடுத்தோம். 20 கிரேடு வந்து கேரக்டரில் 1 சைஸு. ஜெண்டர் வந்து கேரக்டரில் 1 சைஸு. ஆவரேஜ் வந்து ஃப்ளோட்டில் கொடுக்கணும். பர்த்டே வந்து பர்த்டே டேட்டு
அதுக்கப்புறம் பிரைமரி கீ ரோல் நம்பருக்கு பிரைமரி கீ கொடுத்துருக்கோம். எஸ்கியூஎல்லின் அனைத்து கட்டளைகளையும் செயல்படுத்துவதற்கு கர்சர் பயன்படுகிறது. பைத்தானில் எஸ்கியூஎல் கட்டளையை 3 மேற்கோள் அடைப்புக்குறிக்குள் சரமாக வரையறுக்க வேண்டும். பைத்தானில் எஸ்கியூஎல் கட்டளை 3 மேற்கோள் குறிக்கோள் கொடுத்தனா அது சரமாக எடுத்துக்கும். அதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். எடுத்துக்காட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எஸ்கியூஎல் லைப்ரரி. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். எஸ்கியூஎல் லைப்ரரியில் நம்ம என்னென்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் கமாண்ட் ஈக்குவல் டு 3 மேற்கோள் குறி ட்ரிபிள் ஸ்ட்ரிங்கு கிரியேட் ஏ டேபிள் ஸ்டூடெண்ட். அட்டவணையை உருவாக்கிக்கணும், ஸ்டூடெண்ட் என்ற அட்டவணையை. அதனால் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் பேரண்டிஸ். ரோல் நம்பர் இன்டிஜர். அது பிரைமரி கீ. பிரைமரி கீ என்பது ஒரு புலத்தை தனித்தனிமையோடு காட்டும். நேமு வேறு கேரக்டரில் சைஸ் 20 கொடுத்தாச்சு. கிரேடு கேரக்டரில் சைஸ் 1 கொடுத்தாச்சு. ஜெண்டரு கேரக்டரில் சைஸ் 1 கொடுத்தாச்சு. ஆவரேஜ் அதுவும் கொடுத்தாச்சு. பர்த்டேட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அட்டவணை உருவாக்கிட்டோம் இம்போர்ட் பண்ணி ரைட்டில். இப்போ அந்த அட்டவணையில் பதிவுகளை எப்படி சேர்க்கறது அதை பார்க்கலாம். இன்செர்ட் கட்டளையை எஸ்கியூஎல் அனுப்புவதன் மூலம் அட்டவணையில் தரவுகளை உள்ளிடலாம். எக்ஸிக்யூட் செயற்குறி கொடுக்கப்பட்ட எஸ்கியூஎல் கட்டளைகளை செயல்படுத்தும். பின்வரும் எடுத்துக்காட்டில் 5.3.2 ஒரு முழுமையான செயல்படும் எடுத்துக்காட்டு நிரலாகும். இந்த நிரல் ஏற்கனவே இயக்கப்பட்டிருந்தால் டிராப் டேபிள் என்பதன் குறியீட்டு ஹேஷ் நீக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டு 5.3.2 பார்க்கணும். இம்போர்ட் எஸ்கியூஎல் லைப்ரரி. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும் எஸ்கியூஎல் லைப்ரரி பயன்படுத்துறதுக்கு. கனெக்ஷன் ஈக்குவல் டு SQL லைப்ரரி டாட் கனெக்ட் அகாடமி டாட் டிபி. கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். SQL அண்டர்ஸ்கோர் கமாண்ட் ஈக்குவல் டு 3 மேற்கோள் குறி கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். அட்டவணையை உருவாக்குறோம். ரோல் நம்பர் இன்டிஜர் பிரைமரி கீ. நேமில் வேறு கேரக்டர் 20 சைஸ் கொடுத்தாச்சு. கிரேடு கேரக்டர் சைஸ் கொடுத்தாச்சு 1. ஜெண்டரில் கேரக்டர் சைஸ் 1 கொடுத்தாச்சு. ஆவரேஜ் டிசிமல் 5,2. பர்த்டேட் டேட்டு. இப்போ அட்டவணைக்கு கிரியேட் பண்ணிட்டோம். அட்டவணையில் இப்போ மதிப்பு உள்ள தரவுகளை எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். கர்சர் டாட் எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் கமாண்ட். இப்போ எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் கமாண்ட் ஈக்குவல் டு 3 மேற்கோள் குறி இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். ரோல் நம்பர், நேமு, கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த்டே. அதுக்கான வேல்யூஸ் தான் நம்ம இப்போ இன்செர்ட் பண்ண போகிறோம். வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல். ஃபஸ்ட்டு ரோல் நம்பரு நல். ரோல் நம்பர் நல்னா அதுலேயே இருக்கும். நேம் அக்ஷயா. கிரேடு பி கிரேடு. ஜெண்டர் மேலு. ஆவரேஜ் 87.8. பர்த்டே டேட் 2001/12/12. இப்போ வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணியாச்சு அந்த ஃபஸ்ட்டு டேபிளுக்கு. கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அதை இன்செர்ட் பண்ணதை அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு தரவு இன்செர்ட் பண்ணுறோம். SQL அண்டர்ஸ்கோர் கமாண்ட் ஈக்குவல் டு இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். ரோல் நம்பரு, நேமு, கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த்டே. வேல்யூஸ் இப்போ அதுக்கான வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண போகிறோம். நேம் அரவிந்த். கிரேட் A. ஜெண்டர் மேல். ஆவரேஜ் 92.50. டேட் ஆஃப் பர்த் 17/8/2000. கர்சர் டாட் எக்ஸிக்யூட் பயன்படுத்தி அதையும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுவரையும் பயன்படுத்துறது எக்ஸிக்யூட் பண்ணி மட்டும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் டாட் கமிட். கமிட்னா இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதை நிரந்தரமாக சேமிச்சு வச்சுக்கோம். கனெக்ஷன் டாட் க்ளோஸ். இப்போ நம்ம பயன்படுத்துறதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். SQL இப்போ இவ்வளோ நேரம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரிண்ட்டில் ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட். அது அப்படியே அவுட்புட்டில்
பக்கம் 292. ஃபெட்ச் ஆல் பயன்படுத்தி அனைத்து பதிவுகளையும் காண்பித்தல். ஃபெட்ச் ஆல்னா எல்லாமே. ஃபெட்ச் ஆல் செய்யக்கூடிய அனைத்து வரிசைகளையும் தரவுதள அட்டவணையிலிருந்து பெற பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் SQLite 3 இம்போர்ட் பண்ணிக்கணும். உள்ள பயன்படுத்த எதெல்லாம் இது பண்ண போறேன்னு கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3.connect academy.db cursor equal to connection.cursor cursor.execute select star from student. இப்போ நம்ம இது முன்னே கிரியேட் பண்ணிட்டு வந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிது. அதுக்கப்புறம் பிரிண்டில் ஃபெட்ச் அது அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம் அவுட்புட்டில். ரிசல்ட் ஈக்குவல் டு cursor.fetch all. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டூடெண்ட்டு அட்டவணையிலேருந்து ஃபெட்ச் எல்லாத்தையும் ரிசல்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் ஃபார் லூப் பயன்படுத்துகிறோம். ஃபார் லூப் வந்து எல்லா மதிப்பும் வரணுன்ட்டு ஃபார் லூப் பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபார் ஆர் இன்னும் ரிசல்ட்டில் வந்து அந்த நம்ம டேபிள் எவ்வளோ அப்படின்னால அதோடைய மதிப்பு எல்லாமே அதில் இருக்கும். இப்போ ஒரு மதிப்பாக ஆருக்கு பாஸ் ஆகும்போது பிரிண்ட்டில் வந்து ஆர் அது பிரிண்ட்டில் ஆர் என்ன பாஸ் ஆச்சோ அந்த அளவுக்குள்ள அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வரணும். அதேமாதிரி 7 மதிப்பையும் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வரணும். 7 ஒன்றுனா ஃபெட்ச் 1ஐ பயன்படுத்தி ஒரு பதிவை காண்பித்தல். ஃபெட்ச் 1 செய்யக்கூடிய வினவல் முடிவு தொகுதியின் உள்ளே உள்ள அடுத்த வரிசையை கொடுக்கும் அல்லது எந்த வரிசையும் இல்லை என்றால் நன் என்ற மதிப்பை கொடுக்கும். இப்போ ஒரு வினவல் முடிவு தொகுதி. இப்போ நம்ம SQLite ப்ரோக்ராம் எழுதுல அதுக்கு முடிவில் இருக்கிற அடுத்த வரிசையை கொடுக்கும். அப்படி எந்த வரிசையும் இல்லைன்னா நன் என்ற மதிப்பு கொடுத்துட்டு வெளியே வந்துடும். அதுக்கான ப்ரோக்ராம் எடுத்துக்காட்டு 5.4.1 இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் SQLite கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3.connection connect academy.db cursor equal to connection.cursor cursor.execute select star from student. அந்த அட்டவணையை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண அட்டவணையை பிரிண்ட்ல ஃபெட்ச் 1னா ஒரு மதிப்பு மட்டும் அந்த வினவல் முடிவு தொகுதியின் அடுத்து உள்ள ஒரு வரிசையை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட்ல வந்து ஃபெட்ச் 1 நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். அவுட்புட்டில் அது அப்படியே வந்துடும், பிரிண்ட் பண்ணுறோம். REC பயன்படுத்தி cursor.fetch 1 இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுல அது வந்து REC என்ற இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். பிரிண்ட்டு REC அதில் ஸ்டோர் பண்ணதில் கடைசி வரிசையை பிரிண்ட் பண்ணிட்டு வந்தோம். கடைசி வரிசை வந்து இதில் பாருங்க 290 எடுத்துக்காட்டு 5.4.1 ஃபர்ஸ்ட்டு அந்த இது பிரிண்ட் பண்ணுறோம். அப்படியே ஃபெட்ச் 1ஐ பயன்படுத்தி அனைத்து பதிவுகளையும் காண்பித்தல். இப்போ நம்ம வந்து ஃபெட்ச் 1ஐ பயன்படுத்தி ஒரு பதிவு மட்டும் பிரிண்ட் பண்ணோம். அதே ஃபெட்ச் 1ல் ஒயில் மடக்கை பயன்படுத்தி எல்லா மதிப்பையும் எல்லா தரவையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் SQLite ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3.connect academy.db cursor equal to connection.cursor cursor.execute select star from student print fetching all records 1 by 1 print first print பண்ணிடணும். result equal to cursor.fetch 1 fetch இப்போ இங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் அட்டவணையில அது வந்து இங்க ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணும். while மடக்கை while லூப்பை பயன்படுத்தி while result is not none னா அடுத்த முடிவு தொகுதிக்கு அடுத்த வரிசை இல்லைனாலும் திருப்பி அடுத்தடுத்து போயினே இருக்கும். பிரிண்ட்டில் ரிசல்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு
அளவுக்கு வந்து பாஸ் ஆகும் ரிசல்ட்டில். பிரிண்ட்டில் வந்து ரிசல்ட் ஃபஸ்ட்டு அளவுக்குவே பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது திருப்பி ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஒன். இங்கே போவோம், மேலே வைல் லூப்புக்கு மேலே ஒரு லைன் இல்லை, அங்கே போயிட்டு அதில் ரெண்டாவது அளவுக்கு பாஸ் ஆகிடும். இங்கே வைல் லூப்பில் வந்துட்டு திருப்பி ரெண்டாவது அளவுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு அதேமாரி 7 அளவுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு வரும். ஃபெச் மெனியை பயன்படுத்தி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பதிவுகளை காண்பித்தல். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பதிவுகளை காண்பிக்க ஃபெச் மெனி பேரன்சிஸ் n செயல்குறி பயன்படுகிறது. n என்பது இப்போ ஃபெச் மெனி பேரன்சிஸ் n வந்து அளவுரு, நம்ம உள்ள என்ன அளவுரு கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால n கொடுத்துக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு இம்போர்ட் SQLite 3 connection equal to SQLite 3 dot connect academic.db cursor equal to connection dot cursor dot execute select star from student. அந்த அட்டவணையை நம்ம செலக்ட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கணும். பிரிண்டில் ஃபெச்சிங் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸ், நம்ம உருவாக்கின அட்டவணையில் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட் மட்டும் 3 அளவுரு மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் மெனி பேரன்சிஸ் 3. பேரன்சிஸ் 3னா அது உள்ள 3 கொடுத்துக்கிறோம். 3 வந்து 3 அளவுரு மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும், அதனால் 3 கொடுத்துக்கிறோம். பிரிண்ட் ரிசல்ட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ணல அட்டவணை, அதில் ஃபஸ்ட்டு 3 மட்டும் பாஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு 3 பாஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு அளவுருவா பாஸ் ஆகிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்து புரிஞ்சுச்சடா? சொல்லுங்க, என்னடா பேசவே மாட்டேறானுங்க. எதனா கொஷின் கேட்கறதுனா கேட்குறாங்க, நடத்துறதுனா புரியுதான்னு கேட்குறாங்க, என்ன கொஷின் பண்ணுறாங்களா பாரு. இம்போசிஷன் கொடுத்து விட்ருவோமா? நாளைக்கு தான் வரப்போகிறோம், 2 நாள் எழுதி கொண்டாட்டோம் அப்படின்னு தெரிந்தால் அவனை முன்னே கேட்டிருப்போன்னு நினைப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் கேட்டு தான் பாடம் எடுக்கிறப்ப நாங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம், தெரியாமல் போச்சுன்ற மாதிரி. சரி, நீ கேட்குறதுனால கேளு, இன்ட்ராக்ஷன் பண்ண கிடையாது. நான் ஒன்று அவங்ககிட்ட கேளுங்கன்னு நீ பண்ண பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. அதுக்காக நான் நடத்தாத பாடத்தில் போய் இது பண்ணாதே, அதெல்லாம் போய் தேடிலாம் கேட்காது. புரிதா இல்லையா? ரீசனபிளாக எதனா தெரிஞ்சுக்கினா கேளு, இல்லை அவன் எதனா அவங்ககிட்ட கொஷின் கேட்கட்டும். பாடம் எடுத்தோம், அவன் எடுத்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அவன் எடுத்துக்கிறது புரியுதுன்னு செக் பண்ணுவாங்களா. அதுக்காக நீ பண்ணாலும் பண்ண, இல்லை நீ தேவா நீ கேட்கறதுனாலும் கேட்கு. வந்து எடுத்துக்காட்டில் பாட்டு சொல்லி 3:2 இதில் பிரிண்ட்டு இப்போ பிரிண்ட் பண்ணிட்டாங்க உள்ள இந்த பாதுப்பில் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த சேவ் பண்ணலாம், இந்த பிரிண்ட்டை காமிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சேவ் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, வேல்யூஸ் தான் சேவ் பண்ணி வச்சுட்டாங்க, இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க, வேல்யூஸ் சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. அதே அந்த பிரிண்ட்டில் வெளியில் காமிக்கல. இங்கே வந்து நம்ம பிரிண்ட் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அதனால் அது உள்ள நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொன்னோமோ அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்தோம். அதில் மட்டும்தான் அந்த மதிப்புகளை ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இப்போ இது கொடுத்தோம்னா இதில் ஸ்டோர் பண்ண மதிப்பு வந்து நமக்கு வெளியே வரும், நம்ம பயன்படுத்தணும். ஓகே, குட் ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்க தெரியுதுங்க. வேறு ஏன்டா ஏற்கனவே சந்தோஷ் ஆகிட்டானவங்க, அவன் பின்னாடி போய் மறந்துட்டான் பாரு. பரத்து ஆளே தெரிய மாட்டான். கொஞ்சம் அந்த கேப்பில் உட்கார், 2 பேருக்கு சென்டராக உட்கார். நிதிஷ்கு அப்படி உட்கார். வேறு யாருன்னா கொஷின் ரைஸ் பண்ண, நீ எதனா கேள்றா தேவா, நீ யார்கிட்டனா கொஷின் கேள்வி பார்க்கலாம். யார்கிட்ட கேட்குற பார்க்கலாம், யார் எப்படி ஆன்சர் பண்ண போகலான்னு தெரியலையே. நடத்தனத்தில் இப்போ நீ நடத்தனத்தில் எதுனா கேட்குறதுனா பட்டு பட்டுன்னு இது பண்ணலாம். அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்கடா. அவனு டி கிளாஸ் வேறு தீவிரமாகறானுங்க. விட்டால் நாளைக்கு வரலாம் எடுப்பானுங்க பொழுது, நைட்டெல்லாம் எடுக்கலாம் சார்னு வாங்க பொழுது. எப்படி உட்காந்துக்கிறானுங்க போகிறாங்க, இப்படி எடுக்கிறாங்க பார்ப்போம், வேறு லெவலில் எடுக்கலானுங்கிறானுங்க அவனுங்க. பரத் புக்கேட் நாட்டே
முதல்ல அவன் தான் சொல்லியிருக்கணும். பரத் வந்து எதுவுமே சார் நான் புக் கொண்டு வரல சார்னு சொல்லியிருக்கணும். சொல்லுவார். வரவே வராது, அது ஓடி போய் சார் book எடுக்கணும்ல சார். அதே 3 பேர் அங்கே போய் எழுதிருந்தேன். ஒருத்த மாட்டினா எல்லாரையும் காட்டி கொடுத்துறாங்க. வேற யாரு புக் எடுத்துருந்தேன்? வேறடா சரி புக் எடுத்தாருன்னா அப்புறம் ஆன்சர் பண்ணலாமா? சொல்லுடா, வச்சு ஆள்தான். பரத் தான் முதல்ல, அட்டனஸ்லேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு, கொஷினும் அவன் தான் ஃபஸ்ட்டு. என்னடா எதுவும் சொல்கிறானண்ணா இல்லையா அவன்? வேறு யாருன்னா கேட்குறியா அதே கொஷினில் வேறு யாரும் ஆன்சர் பண்ணுறானா? யாருன்னா சொல்றீங்களா? சொல்லு. Fetch mean அட்டவணையில எல்லா உறுப்புகளும் காமிக்கும். பட்டியல் எல்லாத்தையும் காமிக்கும். Fetch all தான். Fetch ஒன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பு மட்டும் காமிக்கும். மெனினா நம்ம கொடுக்குற எண்ணிக்கை பொறுத்து. இப்போ அந்த பிராக்கெட்ல 3 பொறுத்துனா 3 பதிவு மட்டும் காமிக்கும். நம்ம எத்தனை அளவு காமிக்கிறோமோ அது மட்டும் காமிக்கும். வரிசைகள் ரோஸ் சூப்பர். வேற வேறு எதுவும் கொஷின் கேட்குறியா? பட்டு பண்ணு ஒரு 4-5 கொஷின் கேட்டு முடிச்சுக்கோ. இல்லை இருக்கானுங்களா எத்தனை பேர் இருக்கானுங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்கடா, நீ தான் கேட்க மாட்டேற. பட்டுன்னு கேட்டனா அவனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். சே பேட் ஸ்டூடெண்ட் ஆகிட்டான்ல. எந்த பக்கமே தெரியல, இப்பதான் நடத்துனேன். படிநிலை 1 படிநிலை 1ல SQL லைட்ல 3 இணைக்கவும். அப்புறம் படிநிலை 2ல கனெக்டில் வழிமுறைகளை பயன்படுத்தி இணைப்பை உருவாக்கி தரவுதளத்தின் பெயரை இணைக்கவும். படிநிலை 2ல படிநிலை 3ல கர்சர் equal to connection dot cursor என்ற கூற்றை பயன்படுத்தி கர்சர் என்ற பொருளை அணுகவும். அட்டவணை உருவாக்கத்துக்கு ஒரு கட்டளை இருக்கும். அந்த கட்டளை செலக்ட் அட்டவணையை உருவாக்க அவ்வளோதானடா. வேறு யாரும் கேட்குறியா? SQL அனைத்து கட்டளையும் செயல்படுத்துவதற்கு டேஷ் பயன்படுகிறது. SQL அனைத்து கட்டளைகளையும் செயல்படுத்துவதற்கு டேஷ் பயன்படுகிறது. டேஷ் பொருள் பயன்படுகிறது. SQL கட்டளையில் அனைத்து கட்டளைகளையும் செயல்படுத்த டேஷ் பொருள் பயன்படுகிறது. அவ்வளோதாண்ணா. சரி அவனா நின்றுங்கண்ணா. லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் ரேட் சான்ஸ் அவ்வளோதான். அதை மட்டும் சொல்லிட்டு இப்போ நம்ம SQL லைட்டில் ஒரு அட்டவணை கிரியேட் பண்ணால் அதுக்கு மதிப்புகளை
வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணல. அதுக்கான கட்டளை சரிடா முடிச்சுப்போமா? ஆ சரி, அடுத்த கிளாஸில் ஆன்சர் பண்ண சொல்லுவோம். கரெக்டாக? அடுத்த கிளாஸில் ஆன்சர் பண்ண சொல்லுவோம். ஆனால் அவன் திரும்ப எடுத்து எப்போ சொல்லுவான்னு தெரில. ஓகேவாடா? சரி, கிளாப் பண்ணுங்கடா. ஓகேடா? சரி, சரிடா. இன்னைக்கு ஒரு நாள் ஆசிரியர் நிகழ்வில் வந்து தேவா நமக்காக பாடம் எடுத்துக்கிறான். எப்படி ஆசிரியர் எப்படி இருந்தார், எப்படி பாடம் எடுத்தாரு? நல்லா எடுத்தாரா? சரி, முதல்ல ஆசிரியர்கிட்ட கேட்போம்மா. அனுமதி எடுத்துக்கிறேன். சரி தேவா, நீ சொல்கிறா. முதல் முறை என்ன எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வகுப்பில் வந்து ப்ரோக்ராம்லாம் விளக்க சொல்லியிருப்போம், அப்பெல்லாம் போயிருப்போம். ஆனால் ஒரு நாள் ஆசிரியராக இருந்து ஒரு பாடத்தை எடுக்கணும், மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எப்படி இருந்தாலும் சொல்லியிருப்போம். நம்ம சரியாக எடுத்து அவனுக்கு என்ன பாடம் அனுபவம் பயமாக இருக்குது, இல்லை தெளிவாக இருக்குது, நான் வந்து நிறைய கருத்து சொல்ல நினச்சேன், சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு அனுபவம் நிறைய வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் சொல்லலாம் வந்து. ஆனால் இங்கே வந்து அங்கே போயிட்டு இருந்தோடனே பயம் பஸ் தட்டி போயிருக்காங்க. இதுக்கு முன்னே சார் அங்கே உட்காந்து கொஞ்சம் சொல்லி தருவாரு, நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த வாட்டி நம்மளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சொல்ல வந்து கொஞ்சம் அது எல்லாத்துக்கும் தான் சரியா. முன்னாடி நிற்கிறப்ப நம்ம தனியே பேசுறதுலாம் வேற. தனியோட தெரிஞ்சுக்கிட்டு பேசுறப்போ எந்த கெட்ட வார்த்தையும் பேசலாம், எதையும் சொல்லலாம், உலகத்தையே சாரி பண்றதுன்னு சொல்லலாம், நல்ல விஷயங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லலாம். நமக்கு அப்படியே அறிவு ஜீவி மாதிரிலாம் நமக்கு தோணும். நம்ம எவ்வளோ அழகா பேசுறோம், நல்லா வரும்படுது அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம சொல்ற கருத்தை சிலர் உள்வாங்கி அதை கேட்பாங்க அப்படிங்கிறப்போ ஒரு பயம் ஆட்டோமேட்டிக் எல்லாருக்குமே வந்து முடியல. அதனால வந்து ஆசிரியர்களுக்கு சேர்த்து சாதாரண கிடையாது இல்லையா. ஏதோ போரம் வரலாம் செஞ்சிடவே முடியாது. நிறைய பேர் 30 வருடங்கள் ஆசிரியராக இருந்தும் கூட கேட்கணும்னா அவங்க இன்னமும் வந்து பார்த்தாருன்னா மேடை பேசுறது பயமா இருக்கும். எல்லாருக்குமே அதுக்காக ஆசிரியர் தொழில் செய்கிற எல்லாருமே மேடை பேசுறதுலாம் வரணும் கிடையாது. நீங்கள் மாணவ பருவத்திலே இந்த ஒரு நாள் ஆசிரியரில் நீ ஒரு பாடவேளை முழுக்கெடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நமக்கு அடுத்த வாரத்தில் வந்து நேரம் கிடைக்குமான்னு தெரியல. ஆரம்பித்து விட்டுக்கூடாதுன்றதுக்காக வெள்ளி பண்ணதுக்காண்டி ஒரு பாடவேளை முழுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். பரவாயில்ல, இந்த கிடைச்ச நேரத்தில் எடுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். அது ஒவ்வொருத்தருக்கான ஒரு அனுபவம் இருக்கும். நான் சொன்னல, நம்ம வந்து கருத்துக்கூட வருவோம், பாடத்தை எப்படி விளக்கி சொல்லுவோம், அப்படி விளக்கி சொல்லுவோம். பாடத்துக்கு மட்டும்தான் கிடையாது, நம்ம வந்து மேடை பேசும்போது சரி, நம்ம நான் சொல்ல போகிற கருத்துக்கெல்லாம் கோர்வையாக சொல்லும் போது அவங்க சிரிக்க வைப்பேன், அவங்க சிந்திக்க வைப்பேன்னு சொல்லுவோம். முன்னாடி இருக்கிறவங்களை பார்க்கும்போதோ இல்லாட்டி நமக்கு அடுத்தடுத்து சொல்ல வரும்போது அதெல்லாம் நிறைய அனுபவம். அனுபவத்தை எனக்கு என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பள்ளி பருவத்தில் ஒரு அனுபவத்தை கொடுத்து அனுப்புவாங்க. அடுத்ததோட இந்த நேரத்தில் கல்லூரியில் இருப்பேன். சரி, கல்லூரிகளில் இந்த மாதிரி வந்து பாடம் எடுக்கிறது வந்து சகஜமாக நடக்கும். அதுக்கு உனக்கு ஒரு முன்னோட்டமாக இங்கே இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு, ஒரு நாள் ஆசிரியர் அப்படிங்கிற நிகழ்வாக உனக்கு வைக்கணுங்கிற மாதிரி. வேறு எதுவா வேறு எதுவும் பகிர்ந்து இருக்குங்க? வேறு எதுவும் சரி பார்க்கணும். இப்போ நீ வந்து 12ஆம் வகுப்பு முடிக்க போகிற. 1ஆம் வகுப்பு வந்து 12ஆம் வகுப்பு வரலாம் படித்த ஏதோ ஒரு ஆசிரியர் நம்ம படிச்சிருப்பாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நீ நன்றி சொன்னாங்க. நீ ஒரு ஆசிரியராக ஒரு நாள் ஆசிரியராக இருந்தில்ல, இந்த 1ஆம் வகுப்பில் எடுத்தது வந்து 12ஆம் வகுப்புல ஒரு நல்ல ஆசிரியர் ஒன்று பிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த நிகழ்வில் நீ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு போனால் நிறைய பேருக்கு உனக்கே ஒரு 10 வருஷம் பொறுத்து நம்ம வீடியோ பார்த்தோன்னா வலைக்கானத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும். எந்த ஆசிரியர் ஏன் அவர் பிடிக்கும் சொல்ல பார்க்கணும்.
யாருன்னா ஒன்றாவது 12ஆம் வகுப்பு இருக்கிறேன் சரியா. இந்த ஆசிரியர் உனக்கு வந்து நான் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆசிரியர் சொல்லுவேன் அப்படிங்கிறது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் அவங்க இருக்கணும்லாம் கிடையாது. சார் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் சார் அவர் இல்லையே அப்படின்னா யாருக்கு தான் உனக்கு ஒரு கல்வி போதிச்சு அடுத்த நிலை கொண்டு வந்த ஒரு சிறந்த ஆசிரியர் வரல. ஆனால் நம்ம எப்பயுமே சரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவங்களாம் நம்ம நன்றி தெரியும். பிரபஞ்சத்தோட போய் சேரும். அதனால் வந்து அவங்க முன்னாடி சொல்லணும் அப்படிலாம் நான் வந்து இங்கே 9th-லேருந்து 12th வரைக்கும் தான் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து ஹெச்எம் சார் ரொம்ப பிடிக்கும். கணினி அறிவியல் சார் ராஜேஷ் பாடத்தை வச்சு நான் என்ன சொல்ற மாதிரி மற்றவங்க என்ன தோற்று யாரு இருக்கிறாங்களோ இதுவரை நானும் தான் சொல்லாது அது நான் அதுக்காக சொல்ற மாதிரி ஆகிடும். தலைமை ஆசிரியர் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். தேவா சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து சரி 2ஆம் வகுப்பு வரலாம் பார்த்தோம்னா நிறைய பேரோட பேர் தெரியும், அவரோட குடும்ப பற்றி தெரியும். நிறைய மாணவர்கள் வந்து அவரை பற்றின விஷயம் நிறைய பகிர்ந்துருக்குறாங்க. அதில் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நாள் ஆசிரியர் இந்த நிகழ்வு சார்பாக நம்ம தலைமை ஆசிரியருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக தேவா வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் தான் கரெக்டாக. எனக்கு ஒரு புக்கு ரீசெண்டாக படிச்சுக்கிறேன். அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பிடிச்ச ஆசிரியர்னா முதல் இடத்துல ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்களோட இதெல்லாம் இருக்குது. அதை பார்த்தோம்னா எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி இருக்காது சரியா. இப்போ அது மாதிரி ஒருத்தர் உனக்கான யாருக்கு நன்றி சொல்ல முடியுது அவங்க கண்டிப்பாக பண்ணேன் சரிடா. எனக்கு வந்து தேவா எடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்ததாக இருக்குது. அனுபவம் மாணவனாக இருக்கிறான் இல்லையா, அதனால இந்த அளவு தான் எடுக்க முடியும். நாங்களாம் மாணவ பருவத்தில் முன்னாடி வரத்துக்கே போயிருக்கிறப்போ ஒரு நாள் ஆசிரியர் இருந்து பாடம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ இலகுவானது கிடையாது. அதே போல் இந்த நிகழ்வோட முதலாக அப்போ நிறைய பேர் எடுத்து போகலாம். 2025-26 கல்வியாண்டில் ஒரு நாள் ஆசிரியர் நிகழ்வு தொடங்கி வச்சு தேவை தான் சரியா. அதனால் அவங்க அது சரி சிறப்பு வரும் முதல் நாளாக ஆரம்பிச்சிருக்கான். இவனை நான் 2 வருஷம் நான் அவனுக்கு வகுப்படுத்தேன் அப்படிங்கிற ஆசிரியராக வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு என் வகுப்பறையில் மற்ற வகுப்பறைகளோ மற்றது நான் வந்து சொல்ல முடியாது. என் வகுப்பறையில் ஒழுங்கினமாகவோ அந்த மாதிரியான மாணவனாக இருந்ததா எனக்கு நினைவும் கிடையாது, அப்படிங்கிறதும் கிடையாது. நல்ல சிறந்த மாணவனாக இருந்திருக்கான். மதிப்பு எடுக்கிறதுமே சரி மற்ற ஆசிரியர்களை மதிக்கிறதோ பள்ளிக்கூடத்தில் இவனோட செயல்பாடு அப்படிங்கிறப்போ ரொம்ப மெச்சத்தக்கதுதான். நல்ல மாணவன். கண்டிப்பாக இவன் படிச்சுட்டு வெளில போனாலுமே இவனை சொல்கிற அளவுக்கு நல்லாவே நிறைய ஆசிரியர்கள் நல்லா எடுத்துருக்கான். நல்ல மாணவன் இருக்கான். அதே போல் வந்து பார்த்தோம்னா வருகை பதிவேடுகள் வந்து தேவா வந்து ரொம்ப இப்போ நான் தான் இவங்க ஆக்சுவலாக ஒரு 6 நாள் லீவ் போட்டுருக்கேன்னு நீங்கள் கேட்டா எதுக்கோ லேட்டாக வந்து நம்மளுக்கு திரும்ப எடுத்து பார்த்தேன். நான் தான் போட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வியாண்டில் போன கல்வியும் 11th தெரியல எப்படி 11ஆம் வகுப்புன்னு இதில் விடுமுறை எடுத்தானான்னு தெரியல. 12ஆம் வகுப்புல இன்னைக்கு வரைக்கும் லீவ் எடுக்காத ஒரே அளவு தான் சரியா இருக்கியா. அதான் விடுப்பு எடுக்காம வந்துட்டு இருக்கிற ஒரே ஆள் தேவை தான். அது ஒரு பெரிய சிறப்புடாது சரியா. அதெல்லாம் வந்து தெரியல. நம்ம அடுத்த தலைமை ஆசிரியர் மாறிடுவார். முடிஞ்சா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வருகை அதிகமாக கொடுத்தான்றதுக்காக நம்ம அதிக மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சரியா. அடுத்த கல்வியாண்டில் சர்டிஃபிகேட் போடுவோம். அப்போ தேவாவும் வரான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வருகை பதிவு அதிகமாக இருந்ததுக்காகவே அவனுக்கு ஒரு நினைவாக ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இப்போலாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வான்னு கூப்பிட்டு வந்து இப்போ மாணவர்களை உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற காலம் ஆகி போச்சு. அதில் விடுமுறையே எடுக்காமல் தேவா வந்து வந்திருக்கான். அதுக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் வந்து பார்த்தா பாடம் எடுத்ததுங்கிறது வந்து அனுபவம் வேணும் சரியா. அனுபவங்கிறது ஒரு நாளில் வந்து பாடம் எடுத்துறதுனால அப்படியே நம்ம பெரிய இதுவாக மாறிட மாட்டோம். பெரிய பெரிய விஷயம்னாலும் சின்ன தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறோம் இந்த நிகழ்வு. அப்போ இது ஒரு படிப்படியாக இருக்கட்டும் சரி. இன்னும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதை இப்படி ஆக போதுன்னா இப்போ அடுத்த முறை விட்டு தான் நல்லா இருப்போம். ஏன் அனுபவம் வந்து என்ன பண்ணோம் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போய் சிறப்போம். அதனால் இது ஒரு தொடக்கமாக வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு அனுபவத்தை காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே பாடலாம் முடிச்சுருந்தா இது எப்படி ஆரம்பிக்கிறது அது கொஞ்சம் நாள் கடந்து போயிடுச்சு சரியா. அந்த வகையில் தேவா நல்லா இருந்திருக்கா. அதே போல் பார்த்துருக்க குழு தலைவனாக இருந்திருக்கான். அந்த செயல்பாடுகளும் உண்மையாக நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க சரியா. ஒரு தேர்வு மாலை நேரத்தில் இருக்கிற தேர்வு எழுத சொல்கிறதோ அந்த மாணவர்களை பார்த்து சொல்கிறதோ
அவங்கள்ட்ட கொடுக்குற ஒர்க்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சிரமம் காட்டுறது கிடையாது. சிரமமாக இருந்திருக்கான்னு தெரியல. அவன் எதுவும் என்கிட்ட சிரமமாக இருக்குன்றதா சொன்னதும் கிடையாது. எல்லாமே நல்ல இதுவாக பண்ணியிருக்கான். என் வகுப்பறையில் தேவா வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல சிறந்த மாணவனாக இருக்கான். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த கல்வியாண்டில் 2025-26 கணினி அறிவியல் 12ஆம் வகுப்பு ரோணவாசிரியர் நிகழ்வில் முதலாளர் பாடம் எடுத்த தேவாவுக்கு நம்ம நினைவு பரிசு சரியா. நீங்கள் நம்ம பாடம் வந்து எடுப்போன்ற மாதிரி நான் ஆக்சுவலாக நினைக்கிறேன். அதனால் நான் எதுவும் கொண்டு வரல. அதனால் எனக்கு பரிசு கொடுக்குறது அப்படியே ஒன்று கொடுக்கலாம் சரியா. வாங்கி போகிறோம்னா தெரியல. இது வந்து எனக்கு ஆசிரியர்களுக்கு தான் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன்டா. சரி எவ்வளோ பிரிச்சுக்கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுருக்கேன் சரியா. முதலாளாக எடுத்தான்றதுக்காக சரியா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க, நிறைய பேரோட இது என்னன்னா முதல்ல 4 பேர் ஓடட்டும், போட்டியில் கலந்துக்கிட்டோம், அவனுக்கு என்ன நிறைய குறைன்னு பார்த்து அப்புறம் நாம இறங்கலான்றது தான் நிறைய பேரோட இதுவாக இருக்கும். அந்த முதலாளாக இறங்குறதுல அது வந்து பெரிய தைரியம். ஏன்னா மற்றவங்க செய்கிற தப்பு வந்து நம்ம சரியாகிட்டு அப்புறம் நம்ம சரியாக பண்ணுறதுக்கு வேற முதல்ல சரி. ஏன்னா எந்த அனுபவமும் கிடையாது. நமக்கு பின்னாடி வரணும் நம்மளை வச்சு எடுத்துப்பான். நாம பண்ணுறது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நாம முதலாக இருக்குதுல்ல, அதெல்லாம் பெரிய தைரியசாலியாக வேணும். அதுக்காக வேண்டிதான் யாருக்கு வரணும் இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்தது கிடையாது. தேவாவுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல சரியா. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்ன மாதிரி தெரியல. சரி பிடிச்சிங்க சூப்பராக பார்த்துக்கள் தான் சரி பிடிச்சிருக்குமா. அடுத்த எடுக்குமாடா மணி 2 ஆயிடுச்சா. சரி ஸ்டாப் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணு.